என்னது? இன்னும் ஆதார் கார்டும், பேன் கார்டும் லிங்க் பண்ணலையா? நீங்க லிங்க் பண்ணாம இருந்தா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டும், பேன் கார்டும் லாக் ஆயிடுங்க. உங்களால பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1 கூட எடுக்க முடியாது. மொத்தமும் லாக் பண்ணிடுவாங்க. மொபைல் இருந்தும் டிரான்சாக்ஷன் பண்ணவே முடியாதுங்க. உங்களுடைய பிசினஸ்க்காக யூஸ் ஆகுற எல்லா அக்கவுண்ட்டும் லாக் ஆயிடும். உங்களால இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்து ஏற்படுங்க. ஆமாங்க. இந்த வீடியோவுல இத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இது வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்டாயமா லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறமா எத்தனாம் தேதி, அதாவது எந்த டேட்டு கடைசி டேட்டு, இது வந்து இதுக்கு முன்னாடி எந்தெந்த டேட் குடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பெனால்டி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவுல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான அழுத்திக்கோங்க. அப்பதான் வந்து யூடியூப் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். சரிங்களா? பாருங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, இதுல வந்து சில மாநிலங்களுக்கு வந்து இது கட்டாயம் இல்லன்னு சொல்றாங்க. இதுல அசாம், மேகாலயா, ஜே&கே சரிங்களா? ஜம்மு காஷ்மீர்ல இவங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பேன் கார்டு லிங்க், ஆதார் கார்டும், பேன் கார்டும் 30 ஜூன் 2023 வரை லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இத வந்து 31 மே 2024 வரைக்கும் லாஸ்ட்டா கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பெனால்ட்டியும், ஃபீஸும் இல்லாது இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ரூ. 1000 வந்து பெனால்ட்டி போட்டுக்கிறாங்க. ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31 சரிங்களா? 2025 தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்குள்ள யார் யார் லிங்க் பண்ணலையோ, அவங்களுடைய அக்கவுண்ட் மொத்தமும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிரான்சாக்ஷன் நடக்காது. எந்த ஒரு எஸ்ஐபி எதுவுமே நடக்காது சரிங்களா? நீங்க எங்கேயும் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால சீக்கிரமா இப்போ வாங்க நாம உள்ள போயிட்டு நம்முடைய ஆதார் கார்டும், பேன் கார்டும் லிங்க்ல இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறதுன்றதும், அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. பண்ணிக்கோங்க சரிங்களா? குரோம் ஓப்பன் பண்ணதும் அதில் வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் பாக்ஸ் போட்டு காட்டு பாருங்கள், டிக் மார்க் பண்ணி அதை வந்து திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கா, அந்த ஹோம்ன்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஹோம் பேஜை சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் ஆனதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா? நீங்கள் டைமுக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குங்களா? ஸ்க்ரோல் பண்ண உடனே நான் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். உள்ளே போனதும் கொஞ்சம் லோட் ஆகுங்க இது சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளியே போகாத வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு உள்ளே போகும். உள்ளே போன உடனே பாருங்கள், இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் சரிங்களா? அது கீழே மொத்த டீட்டெயிலும் கொடுப்பாங்க பாருங்கள். இப்போ வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள், பேன் கார்டு நம்பர் இருக்கா, ஸ்டார் போட்டது அதெல்லாம் இம்பார்ட்டனு. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரெண்டும் என்ட்ரி பண்ணிங்களன்னா அங்கே வந்து உங்களுக்கு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து இந்த மாதிரி காட்டும். இதை ஃபில் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? கரெக்டான உங்களுடையது பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் ரெண்டுமே நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு இதை டச் பண்ணிக்கோங்க. வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்றது சரிங்களா? இங்கே பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு காட்டிடும். இந்த மாதிரி காட்டும். இதுக்கு முன்னே பாருங்கள், என்னுடையது வந்து ரெண்டுமே வந்து லிங்க்கில் இருக்குது. பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க்கில் இருக்குது. யாருது லிங்க்கில் இல்லையோ அவங்களது வந்து அன்லிங்க்டு அப்படின்னு வரும். அன்லிங்க்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு கண்டினியூன்னு கீழே ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இது பண்ணுற மாதிரி வரும். நீங்களே ஃபில் பண்ணணுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரூ. 1000 ஃபீஸ் கட்டுறோம். தப்பாக பண்ணிட்டீங்களா திரும்ப ரீஃபண்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பக்கம் இருக்கிற ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு
இல்ல நானே ஃப்ரீயா பண்ணணும், ரூ. 1000 மட்டும் தான் செலவாகணும்னு நினச்சிங்கன்னா, கீழ வந்து லிங்க்ன்னு ஒரு 100 கமாண்ட் வர்ற மாரி பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி லிங்க்ல இல்லாதிருந்தா நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீயா சரிங்களா? எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காத லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லை யாரது லிங்க்கில் இருக்கோ ஆல்ரெடி அவங்க வந்து ஓகே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. நான் லிங்க்குன்ற ஒரு 100 கமாண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ஏன்னா நான் இதை ப்ராசஸ் ஏன் போடலைன்னா இது வந்து ரூ. 1000 பீஸ் கொடுக்கணும். சரிங்களா? அதனால் நான் இது ஃபஸ்ட்டு வந்து போடலை. நீங்கள் கேட்டிங்களன்னா ஆன்லைன் எப்படி இதை வந்து லிங்க் பண்ணுறதுன்றது வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.